வயசான காலத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் டி. சும்மா கையை காலை தூக்கிட்டு ஆடக்கூடாது. கை கால் வச்சுட்டு சும்மா இல்லைன்னா இப்படிதான் கை கால் முதுகு வாயு எல்லாம் பிடிச்சிக்கும். ஐயோ மனுஷா, நீ கொஞ்சம் சும்மா இரியா. ஏண்டி நீ தாண்டி சொல்லிட்டு இருக்க எனக்கு முதுகு பிடிச்சிருச்சு, ஐயோ யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு நீ தாண்டி சொல்லி புலம்பிட்டு இருக்க. வீட்டுல மனுஷன் இருக்கிறதா வேணாமாட்டி? இப்போ சொன்னா என்னையா? மனுஷனுக்கு வலி இருந்தா கூட வெளியே சொல்லக்கூடாதோ? உன்னை யாருடி இப்ப சொல்ல வேணாம்னு சொன்னாங்க? இப்போ நீ தாயா இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க. நான் அப்படி சொல்லலடி. வயசான காலத்துல நீ கை காலை வச்சுட்டு சும்மா இருந்தா உனக்கு இப்படி முதுகு பிடிச்சிருக்க மாட்டி? சும்மா இரியா, மருமக வரா. அத்தை, வாடி மருமகளே, காஃபி ஒன்று போட்டு எடுத்துட்டு வாமா. சரிங்க அத்தை, எடுத்துட்டு வரேன். இப்போ உங்களுக்கு வலி பரவாயில்லையா? கொஞ்சம் பரவாயில்ல. சரிங்க அத்தை. மாமா, உங்களுக்கும் காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? எனக்கு இப்ப வேண்டாம். சரி அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் எனக்கு மட்டும் தனியா வைக்கணும்ல கண்ணு. அப்படியே ஒன்னாவே வச்சு எடுத்துட்டு வந்துட்டு குடிச்சுக்கிறேன். இல்லைங்க மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் அவர் எந்திரிக்கல. அவர் எந்திரிச்சதுக்கப்புறம் அவருக்கும் நான் வைப்பல்ல, அப்போ அவரோட சேர்த்து உங்களுக்கு வச்சு தரேன். இப்போ நான் எனக்கும் அத்தைக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு வரட்டுமா? அப்படியா கண்ணு? இன்னும் எந்திரிக்கலையா? நேரம் ஆயிடுச்சு அவன் ஆஃபீஸ் போறதுக்கு. தெரியலைங்க மாமா என்னன்னு. நானும் டிஸ்டர்ப் பண்ணல, தூங்கிட்டு போறாருன்னு விட்டுட்டேன். அப்புறம் எனக்கும் வீட்டு வேலையெல்லாம் இருக்குல்ல, அதனால அதை முடிச்சுட்டு அப்புறமா எழுப்பி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேங்க மாமா. சரிம்மா சரிம்மா போய் காஃபி எடுத்துட்டு வாம்மா. எனக்கும் சேர்த்தே வச்சிருமா. சரிங்க மாமா. அத்தை, எனக்கு இன்னைக்கு 100 நாள் வேலை இருக்குதுங்க அத்தை. காலையில் டிஃபன் செஞ்சுட்டேன். மதியத்துக்கு என்ன லஞ்சு பண்ணணும்னு மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் செஞ்சு வச்சுட்டு போய்க்குவேங்க அத்தை. அப்படியாட்டி? சரி. காலையில் என்னடி குழம்பு வச்ச? அத்தை, முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். இட்லி இல்லைன்னா தோசை அது மாதிரி ஏதாவது ஊற்றிக்கலாம். காலையில் டிஃபன் முடிஞ்சிடும். மதியத்துக்கு அப்படியே அந்த குழம்பு கொஞ்சம் இருக்குங்க அத்தை. சாதம் வடிச்சிட்டேன். வேறு ரசம் இருக்குங்க அத்தை. வேறு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா செஞ்சுட்டு நான் போயிடுவேங்க அத்தை. கொஞ்சம் பொரியலும் கொஞ்சம் துவையலும் கொஞ்சம் அப்பளம் பொரிச்சு வச்சுட்டு போடி. என்னால் வெறும் சாம்பார் ரசமோடலாம் சாப்பிட முடியாது. நான் வேற விதவிதமாக சாப்பிட்டு வளர்ந்தவளா. இப்படி ஒரே குழம்போட சாப்பிட்டா என் உடம்பு ஒத்துக்காதுடி. சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. சரிங்க அத்தை. ஆமாமா, இது பெரிய ஜமீன்தார் வீட்டு பரம்பரை. 16 வகை கூட்டு 16 வகை பொரியலோட தான் இவன் சாப்பிட்டு வளர்ந்துருக்கா. வெறும் சாம்பார் சாதத்தோட சாப்பிட முடியாது இவனால. என்னென்ன பேசுறா பாருங்க. அவங்க வீட்டில் பழைய சாப்பாட்டுக்கு பச்சை மிளகாய் சாப்பிட்டு இருந்த நாய்ங்க இவ. என்னங்க? எந்திரிங்க, டைம் ஆயிடுச்சு. என்னங்க? அப்புறம் அவசரமாக கிளம்பிட்டு சாப்பிடாம கொல்லாமல் போகக்கூடாது சொல்லிட்டேன். என்னங்க? ஏங்க என்ன ஆச்சு? இன்னைக்கு இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க? மாடன் என்னாச்சு? ஏன் அழுகுற? போங்க, நான் ரொம்ப பயந்துட்டேன். அடி லூசு, நான் உங்ககிட்ட சும்மா விளையாண்டமா. போங்க, நீங்கள் ஒன்றும் என்கிட்ட பேச வேணாம். சரிம்மா சாரிம்மா. நான் சும்மா உங்ககிட்ட விளையாண்டேன். நீ வந்தது நான் ஃபர்ஸ்டே எனக்கு தெரியும். நான் சும்மா தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். சும்மா உங்ககிட்ட பயமுறுத்தி விளையாடலான்னு சொல்லி. சரி, நீங்கள் விளையாண்டதெல்லாம் இருக்கட்டும். போய் குளிச்சுட்டு வாங்க, நேரம் ஆச்சு. அப்புறம் சாப்பிடாம போவீங்க. அதை கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் சொல்லேம்மா. போதுமா? இப்படி சிரிச்சா எப்படி இருக்கும்? மகாலட்சுமி மாதிரி. அதை விட்டுட்டு அழுதுட்டே போங்க போய் குளிச்சுட்டு வாங்க, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்னம்மா? சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஓகேடா. இந்தாங்க மாமா, அத்தை. அடடே, எல்லாரும் காஃபி குடிக்கிறீங்களா? ஆமாப்பா, நாங்கள் காஃபி குடிக்கிறோம். நீயும் குடிக்கிறியா? மாடனை போய் எடுத்து சொல்லட்டுமா? வேண்டாம்மா, நான் நீ சாப்பிட்டே போய்க்கிறேன். லேட் ஆச்சு. என்னங்க, இருங்க ஒரே நிமிஷங்க, இந்த காஃபி குடிச்சு முடிச்சிடுறேன்.
இல்லப்பா மாடனே, நீ மெதுவா குடிச்சிட்டு மெதுவா எடுத்துட்டு வா, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு நாள் 10 நிமிஷம் லேட்டா போனா ஒரு தப்பும் இல்லை. சின்ன பொண்ணு, அடியே சின்ன பொண்ணு. சாணி சாணி போற நட்டு வீட்டில் படுத்து எப்படி கொரட்டை விட்டுட்டு இருக்குது. மணி 10 ஆகுது, இன்னும் எந்திரிக்காம. அடியே சாணி, ஏய் எந்திரடி. இவளை இப்படி விட்டா சரி வராது. இறி வர சாணி மாடே. எழுப்ப தூங்கிட்டே இருக்கிறா எதமா. அத்தை, என்னாச்சு? ஏன் இப்படி தண்ணி ஊத்துறீங்க தூங்கிட்டு இருக்கிறவ மேல? ஏண்டி சாணி சாணி, மணி எத்தனடி ஆகுது? இன்னும் நடு வீட்டில் படுத்து பெப்பரப்பான படுத்துட்டு இருக்கிற? நீ எல்லாம் ஒரு குடும்ப பொம்பளையாடி. அத்தை, என்னங்க அத்தை ஆச்சு? ஏங்க அத்தை இவ்வளோ கோவப்படுறீங்க? நீங்க கோவப்படுற அளவுக்கு இப்போ இங்க என்ன நடந்துச்சு? அடியே சாணி மாடே, டைமை பாருடி. மணி 10 மணி ஆயிடுச்சுடி. ஐயோ, மன்னிச்சிருங்க அத்தை, தெரியாம தூங்கிட்டேன். எனக்கு நேரமானதே தெரியலங்க அத்தை, மன்னிச்சிருங்க அத்தை. கிட்ட எந்திரிச்சு ஸ்கூலுக்கே போயிட்டாட்டி. இன்னும் நீ எந்திரிக்காம படுத்துட்டே இருக்கிறடி பெப்பரப்பானு. ஆளை அவளையும் பாருங்க. உன் புருஷனை தான் பார்க்கறதுக்கு உனக்கு வக்கு இல்லை. பெத்த பையனையாவது பார்த்துக்க முடியாது உன்னால? ஐயோ, சாரிங்க அத்தை, இனிமேல் அப்படி பண்ண மாட்டாங்க அத்தை. இந்த சின்ன பொண்ணை மன்னிச்சிருங்க அத்தை. காலை விடு சாணி, காலை விடு. கீழே எங்கே தள்ளி விட்டு தொலைஞ்சிடாதடி. காலை விட்டு தொலைடி. எப்படியே போய் தொலைடி சாணி. உன்னெல்லாம் பெத்தாங்களா இல்லை களி மண்ணில் செஞ்சாங்கன்னு கூட எனக்கு தெரியலடி. போய் தொலைடி அந்த பக்கம். போயிரு, நான் வர்றதுக்குள்ள இப்படி உக்காந்துட்டு இருந்தேன்னா வச்சுக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன். போயிரு, நான் என் மூஞ்சிலே முடிக்காத. ஐயோ, கிளவி என்னம்மா ஒரு பஞ்சு விட்டா. சாமி, எந்திரிக்கவே முடியலடா. அப்பாடி சாமி, எப்படியோ விட்டாடா. எப்படியோ காலில் கையில் உளுந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டோம். ஒரு உதையோட விட்டா. இல்லைன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் போட்டு அறுன்னு அறுத்துருவா. சரி, என்ன மதியான சாப்பாட்டுக்கும் காலையில் சாப்பாட்டுக்கும் தான் என்ன பண்ணுறது தெரியல. சரி, எப்பவும் போல் வெளியே போய் ஆளை புஷ்பாக்கா வீட்டில் எங்கேயாவது சாப்பிட்டுக்கலாம். என்ன பண்ணுறது? அத்தை, பார்த்து பத்திரமா இருங்க. வீட்டை பூட்டி வச்சுக்கோங்க. திருடங்க நிறைய வெளியே சுற்றிட்டு இருக்கானுங்க. எடுங்க விளக்க மாட்டேன். அத்தை, நான் போயிட்டேன். ராம் ராம், என்னாச்சு அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? ஒன்றும் இல்லைங்க அனு, சும்மா பார்த்தேன். சரி சரி, ஓகே. காஃபி குடிங்க, ஆறிட போகுது. குடிக்கலாம் அனு. அப்புறம் ராம், என்ன சாப்பிட்றீங்க? எதுவும் வேண்டாங்க அனு, ஒரு காஃபி போதும். ஏ ராம், ஒரு காஃபி தான் இத்தனை வருஷமா என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறியா? ட்ரீட் வேணும்னு சொல்லி. அப்படியெல்லாம் இல்லை அனு, உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதான். ஓகே ராம், வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் ஃபைன் அனு. ஓகே ராம். அனு, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கலாமா? கேளுங்க ராம். அனு, உங்களுக்கு தெரியும்ல நான் ஸ்கூல் டேஸ்லேருந்து உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லி. அனு அனு, உங்களை தான். சொல்லுங்க ராம். அனு, என்னை பாருங்க, என்னை பார்த்து பேசுங்க ப்ளீஸ். ராம், என்னால் முடியாது. என்னால் உங்களை பார்த்து பேச முடியாது. ப்ளீஸ், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அனு, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? அனு, என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் ஏன் என் லவ்வை மட்டும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? என் கூட நல்லா பேசுகிறீங்க, என் கூட சிரிக்கிறீங்க, என் கூட வெளியே வரீங்க. ஆனால் ஏன் என் லவ்வை மட்டும் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு ரீசன் சொல்லுங்கள். ஏன் நான் இப்படி அவாய்ட் பண்ணுறீங்க? நான் உங்களோட எத்தனை டைம் இப்படி வெளியே வந்திருக்கேன் ராம்? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அனு. அப்புறம் என்ன, நீங்கள் எப்போ கூப்பிடும் போதெல்லாம் நான் உங்கள் கூட வெளியே வர மாதிரி நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? சரி அனு, சரி விடுங்க. இப்போ பிரச்சனை அது இல்லை அனு. நீங்கள் ஏன் என் லவ்வை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் என்னை அவாய்ட் பண்ணுறீங்க? அது மட்டும் சொல்லுங்கள் எனக்கு. ராம், நான் கிளம்புறேன் ராம். பாய் ராம். நில்லுங்க ராம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ராம். உன்னை மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னால் உன் லவ்வை ஏற்றுக்க முடியாது. சாரி ராம்.